வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களும் மின் உற்பத்தி வீடுகளாக உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்னும் சற்று நேரத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மிலாடி நபி விழாவையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதல் 3 பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான தீர்மானத்துடன் 140 கோடி இந்தியர்களும் முனைப்புடன் பணியாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 4வது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றார். தமது தலைமையிலான 3வது ஆட்சியின் முதல் 100 நாட்கள் இந்த செயல் திட்டத்தின் முன்னோட்டத்தை பறைசாற்றுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமரின் சூரிய இல்ல மின்சக்தி திட்டத்தை நாட்டிற்கு இன்று அர்ப்பணித்து பேசிய அவர் பசுமை இந்தியாவை முன்னெடுத்து செல்வதில் தமது அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்தார். வளர்ந்து வரும் நாடாக உள்ள இந்தியா காலநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை இலக்கிற்கு முன்னதாகவே எட்டியதாக பெருமிதம் வெளியிட்டார். பசுமை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மேம்படுத்தியதாக கூறிய பிரதமர் இல்லங்களில் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீடும் மின் உற்பத்தி இல்லமாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 1 கோடி மக்கள் பதிவு செய்திருப்பதாகவும் 3 லட்சம் இல்லங்களில் சூரிய மின்தகடு மேற்கூரைகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். 17 நகரங்கள் சூரிய மின்னொளி நகரங்களாக மேம்படுத்தப்படும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி வரும் 6 ஆண்டுகளில் பசுமை எரிசக்தி நாடாக இந்தியாவை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அகமதாபாத் முதல் புஜ் வரை செல்லும் நாட்டின் முதலாவது வந்தே பாரத் மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு இன்று பிற்பகல் அடிக்கல் நாட்டுவதுடன் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாக்பூர் செகந்திராபாத் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று மாலை காணொலி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 8வது தேசிய தண்ணீர் வார விழாவை நாளை புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் நீர் மேலாண்மை தொடர்பான நிகழ்ச்சிகளில் 40 நாடுகளை சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். நீர் பராமரிப்பு தொடர்பான சிந்தனைகளை உள்ளடக்கிய கண்காட்சியும் இதில் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியொட்டி செய்தியாளரிடம் பேசிய ஜல் சக்தி துறை செயலர் தேபஸ்ரீ முகர்ஜி சிறந்த நீர் மேலாண்மை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு படைப்பாற்றல் திறன் சிந்தனைகளை ஒருங்கிணைக்கும் தளமாக இந்நிகழ்வு திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்ளடக்கிய நீர் மேம்பாட்டிற்கு நட்புறவு ஒத்துழைப்பு தேவை என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்நிகழ்வு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 7 மாவட்டங்களில் உள்ள 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதல் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுவதையொட்டி பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா குலப்கார், கிஷ்டுவார், ரம்பன் ஆகிய இடங்களில் இன்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள 3வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாளாகும். 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பெரியாரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நாளை விடுமுறை நாளாக இருப்பதால் இந்நடவடிக்கை. திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர் தலைமையில் உறுதிமொழி இன்று ஏற்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்னும் சற்று நேரத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதன் மூலம் 1200 பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று இத்துறையின் செயலர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பால் இம்முனையம் உலகத்தரம் வாய்ந்ததாக உருமாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து துறைமுக ஆணையத்தின் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாடி நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் சகோதரத்துவத்திற்கு வழிகோலுவதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் மிலாடி நபியை முன்னிட்டு நாகூர் தர்காவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் விழாவான மிலாது நபி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நபிகள் நாயகத்தின் போதனைகளை விளக்கும் பல்வேறு போட்டிகள் சிறார்களுக்கு தர்காவில் நடத்தப்பட்டது. திருக்குரான் போதனைகள் குறித்தும் விளக்கம் குறித்தும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் விளக்க உரைகள் குறித்த போட்டிகள் சிறார்களுக்கு நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறார்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா மற்றும் தெருக்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டு காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 16ஆம் தேதி இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர், வனத்துறையினர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி 800 கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமரின் உருவத்தை ஓவியமாக வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார். ஓவியக்கலை மீது கொண்ட ஆர்வத்தால் இது சாத்தியமானதாக மாணவி தெரிவிக்கின்றார். என்னோட பேர் பிரஸ்லி. நான் 8th ஸ்டாண்டர்ட் வேலம்மாள் போதி கேம்பஸ் கொளப்பாக்கம்ல படிக்கிறேன். வர டியூஸ்டே நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட பர்த்டேக்காக 600 ஸ்கொயர் ஃபீட்ல மில்லட்ல ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வரும். இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பிரின்சிபல், என்னோட ஆர்ட் டீச்சர்ஸ், அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடைக்கானல் பெல்ஜியம் ஏரி பகுதியில் யானை நடமாட்டம் இருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும். பேரிஜம் ஏரி பகுதியில் மதிகட்டான் சோலை, தொப்பி தூக்கிப்பாறை, வாட்ச் டவர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி பெற்று அதற்குரிய கட்டணம் செலுத்தி சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பது வழக்கம். இந்நிலையில் பேரிஜம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை பேரிஜம் ஏரிக்கு செல்ல தடை விதித்துள்ளதாக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. கன்னியாகுமரியில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு பல்லாயிரக்கணக்கான கேரள சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நுழைவாயிலில் தொடங்கிய வரிசை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து படகில் சென்று சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்து வருகின்றனர். இதனால் உள்ளூர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். சீன ஹுலன்போரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பிற்பகல் தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதியில் பாகிஸ்தான் சீனாவுடன் தற்போது மோதுகிறது. இறுதிப் போட்டி நாளை நடைபெறும். இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. இரு அணிகளுக்கிடையே 2 டெஸ்ட் போட்டிகள், 3 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களும் மின் உற்பத்தி வீடுகளாக உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைகிறது.
தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மிலாடி நபி விழாவையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.